Guess the riddle challenge. IAS level கேள்வி முடிஞ்சா பதில் சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட நான் 8 தங்க காசு நான் தருவேன். அந்த 8 தங்க காசுல ஒரு தங்க காசு போலியான தங்க காசு. அந்த ஒரு போலியான தங்க காசை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மற்ற 7 ஒரிஜினல் தங்க காசோட அந்த போலியான ஒரு தங்க காசு வெயிட் கம்மியா இருக்கும். அண்ட் தென் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு தராசு தான் கொடுப்பேன். அதாவது இந்த வெயிட் பேலன்ஸ் தராசு, ஓகேவா? அண்ட் தென் அதை அளந்து பார்க்கறதுக்கு மொத்தம் 2 சான்ஸ் தான். இப்போ இந்த 8 தங்க காசுல அந்த ஒரு போலியான தங்க காசு எதுன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? 2 சான்ஸ் தான். வெயிட் மிஷின் அந்த பேலன்ஸ் தராசு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்துட்டு எலக்ட்ரிக் வெயிட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவேனுங்கிற ஜோக்குகளை முழுக்கவும் தவிர்க்கவும். இப்போ இந்த 8 தங்க காசை 6 தனியா 2 தனியா பிரிச்சுக்கலாம். இந்த 6 தங்க காசுல இருந்து 3 ஒரு பக்கமும் இன்னொரு 3 இன்னொரு பக்கமும் வைக்கலாம். இஃப் இன் கேஸ் இது 2 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வைக்காத இந்த 2 தங்க காசுல ஏதோ ஒன்று தான் போலியான தங்க காசு. ஸோ தட் சான்ஸ் 2ல ஒன்று ஒரு சைட்லையும் இன்னொரு சைட்லையும் வச்சுட்டு எந்த பக்கம் வெயிட் கம்மியா இருக்கோ அதுதான் போலியான தங்க காசு. ஒருவேளை இந்த 3 ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் வச்சோம்ல, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சைட் வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த 3ல ஏதோ ஒன்று தான் போலியான தங்க காசு. ஸோ தட் அதுல இருந்து ஏதாச்சும் 2 எடுத்து ஒன்று ஒரு சைட்லையும் இன்னொரு சைட்லையும் வைக்கணும். ஒருவேளை அது 2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம வைக்காத ஒன்று தான் போலியான தங்க காசு. ஒருவேளை அந்த 2ல ஏதாச்சும் ஒரு சைட் வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சைட்ல இருக்கிறது தான் போலியான தங்க காசு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இன்னொரு தாட்டி பாருங்க, இன்னொரு தாட்டி புரியலைன்னா மறுபடியும் பாருங்க.